நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன். நம்ம அதிரை FM மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க RJ ரம்யா. இன்னைக்கு நம்ம அதிரை FM மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யாரு இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரு இருக்காங்கன்னு கேட்டா, புதுச்சேரியிலேருந்து நிறைய சமூக ஆலோசனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்க எலிசபெத் ராணி அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தொழில் பத்தின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை FM அதிரை FM மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல என்ன இன்டர்வியூ எடுக்கிறேன் நம்ம ஆதிரியா எஃப்எம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். என்னோட பேர் எலிசபெத் ராணி. நான் சோஷியல் ஒர்க்கரா இருக்கேன். தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழுவோட நிறுவனரா பொம்மலாட்டு மூலியமா நிறைய விழிப்புணர்வுகளை மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஏற்படுத்திட்டு இருக்கேன் மேடம். ஃபர்ஸ்ட் இந்த சமூக சேவை மேல எப்படி ஆர்வம் வந்துச்சு மேம்? சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹாஸ்டல்லே படிச்சதுனால நம்ம சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் கிட்டே வளர்ந்துருக்கோம். அப்ப அந்த இதுல நான் பிறருக்காக உதவி செய்யணும்ன்ற எண்ணத்தை வயசுல மனசுல வச்சிடுவாங்கன்னு வச்சுக்கீங்களா. அது அப்படியே திருமணத்துக்கு அப்புறமும் அது அப்படியே தொடர்ந்துருச்சு. யாராவது ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயங்களா இருக்குன்னா அவங்களுக்கு வழிகாட்டுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படிதான் நம்ம என்னுடைய தொடர்ந்துச்சு. ஓகே மேம். இப்ப எத்தனை வருஷமா இந்த சேவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மேம்? நான் பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷமா என்னுடைய இந்த சமூக சேவை அப்படின்றத நான் கையில எடுத்திருக்கேன். முதல்ல என்னுடைய திருமணமான டைம்ல பாத்தீங்கன்னாக்கா எங்க ஏரியால யாருக்காவது ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இல்ல, இந்த மாதிரி அது எந்த ஆபீஸ்ல போய் பதியணும், இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு எல்லாம் உடனடியா மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறையில தகவல் கொடுக்கறது, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். அப்படியே தொடர்ந்ததுதான் இந்த சமூக சேவைகள். அப்புறம் நம்ம நிறைய பெண்களுக்கான சுயோதி குழுலாம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு வாலண்டியரா நான் நல்ல சிங்கரு, பாடல்கள் நிறைய விழிப்புணர்வு பாடல்கள் நானே எழுதி இசையமைத்து பாடக்கூடிய திறமை இருக்கும் எனக்கு. அப்ப அந்த மாதிரியான பெண்களுக்கான விழிப்புணர்வுகள் பாடுறப்ப நிறைய பேரு என்னை பாராட்டுறது, ஊக்கப்படுத்துறது, அப்படியே எனக்கு கொண்டுட்டு வந்ததுதான் இந்த சமூக பணிகள். இந்த சமூக சேவைகள் மூலமா என்னென்ன சேவைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேம்? பொம்மலாட்டம் மூலயமா, முக்கியமா என்னுடைய பொம்மலாட்டம் மூலயமா நான் இந்த நிறைய விழிப்புணர்வுகளை கொடுத்துட்டு இருக்கேன். இந்த பெண்களுக்கான குழந்தைகளுக்கான பாலியல் வன்கொடுமையில இருந்து குழந்தையை மீட்டெடுத்தல், அதான் நான் என்னுடைய தன்னம்பிக்கை கலைக்குழுவோட முக்கிய ஒரு கருவா நான் வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இயற்கையை பத்தி ஒரு விழிப்புணர்வு வேணும், மக்கும் குப்பை மக்காத குப்பையை பற்றிய விழிப்புணர்வுகள், எல்லா விதமான விழிப்புணர்வுகளும் பொம்மலாட்டம் மூலயமா கொடுக்க முடியும்ன்றதுதான் நான் சவாலா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் மேடம். எனக்கு முன்னாடி நிறைய முன்னோர்கள் இருக்காங்க. என்னுடைய பொம்மலாட்ட ஆசிரியர் திரு சுந்தரி ராசப்பா அம்மையார் அவர்கள், அவங்க குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. நிறைய நலவழித்துறை சார்பா நம்ம அரசு சார்ந்த விழிப்புணர்வுகள்லாம் கொடுத்திருக்காங்க. பட் நம்ம முன்னோர்கள் பண்ணாங்க. இப்போ அவங்க இல்லைன்றதுனால இந்த கலை அழியக்கூடாது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வாய்மொழி பொம்மலாட்டம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம். இப்ப காலேஜ் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான சேவைகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேம்? கல்லூரி மாணவர்களுக்கு பொதுவா இந்த கைபேசி பயன்பாடு எப்படி இருக்கணும், அவங்களுக்கான நுகர்வோர் பற்றிய விழிப்புணர்வுகள், கல்லூரி பருவ வாழ்க்கை எப்படி, அந்த டீனேஜ் பருவம் எப்படி இருக்கும்ன்றது நம்ம ஒரு பொம்மலாட்டு மூலியமாவும் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய விழிப்புணர்வு பாடல்கள், அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் ட்ரைனரா நான் போயிட்டு இருக்கேன். குறிப்பா பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் என்ன மாதிரியான சேவைகள் கொடுக்குறீங்க மேம்? முதியோர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய முதியோர்கள் சாலையோரமா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சமுதாயம் ஏற்படுத்திடுச்சு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நிறைய முதியோர்கள் சாலையோரமா உறவுகளால தூக்கி எறியப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்க முதியோர்களை நம்ம இனம் கண்டு அவங்களுக்கு மருத்துவ உதவி, பாதுகாப்பு பராமரிப்பு உதவிகளை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் மேடம். இப்போ எதனால முதியோர்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது மேம்? முதியவர்களுக்கு அதிகமா தேவைப்படுறது பாத்தீங்கன்னா அன்பு தான். அவங்க கூட நேரம் நம்ம செலவு செய்யணும், நேரத்தை கொடுக்கணும். இப்ப என்னோட அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களா, என்னோட அப்பா அம்மா என்ன சின்ன வயசுல எவ்வளவு அன்பா அரவணைப்பா எவ்வளோ பண்ணிருப்பேன், நான் அட்டகாசம் பண்ணிருப்பேன். என்னால அவங்களுக்கு சகிக்க முடியாத தொல்லை எல்லாம் கொடுத்திருப்பேன். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு
என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு ஒரு எஃப்எம்ல இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன்னா என்னுடைய தாய் தந்தையர் தான். அப்ப என்னுடைய தாய் தந்தையர் அந்த வயசான காலத்துல அவங்களுக்கு வந்து அந்த தோல் சுருக்கங்கள் ஏற்படும், ஒரு குழந்தையா மாறுவாங்க இல்லையா? அப்ப வந்து தூக்கி சுமக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயங்கள் அதை வந்து அந்த ஒரு செயல்ல இருந்து குறைவா தான் இருக்காங்க. நிறைய அம்மாக்களையும் அப்பாவையும் நான் முதியோர் இல்லத்துல பாக்குறப்ப எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் போன வாரத்துல கூட ஒரு அம்மாவை வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்கேன். அவங்க 3 நாளா வந்து ஒரு ரோட்டோரமா தூக்கி போட்டு போயிட்டாங்க. அம்மாவுக்கு வழி சொல்ல தெரியல, பசங்களோட பேர் தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா அவங்கள ரெஸ்கியூ பண்ணி காவல்துறையோட அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹோம்ல போயிட்டு அவங்களை அந்த பெட்ல படுக்க வைக்கிறப்ப அவங்க கையெடுத்து கும்பிட்டு நல்லா இருப்படா அப்படின்னு சொல்றப்ப உண்மையாலுமே ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் ஒரு பக்கம் அழுகை வந்தது. ஏன் வந்து அம்மாவை இப்படி விட்டுட்டு போனாங்க அப்படின்ற ஒரு அழுகை எனக்குள்ள நிச்சயமா இருக்கும். ஒரு அம்மாவையும் ரெஸ்கியூ பண்றப்ப நம்ம ரெஸ்கியூ மட்டும் பண்றது கிடையாது. இப்ப எந்த காப்பகத்துல அரசு மூலியமா தான் நம்ம காப்பகத்துல சேர்ப்போம். அந்த காப்பகத்துல சேர்த்துட்ட பிறகு என்னோட அம்மாவை போய் நான் பார்க்க மாட்டேனா? அந்த மாதிரி எப்பெல்லாம் எனக்கு நேரம் இருக்கோ அப்பெல்லாம் போயிட்டு முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய அம்மாக்கள் அப்பாக்கள் கூட நிறைய நிகழ்ச்சி பண்றது, அவங்கள விசிட் பண்றது, அவங்களோட இறுதி பயணம் வரைக்கும் ஒரு மகளா நான் நின்று இருக்கேன்றது எனக்கு அந்த வாய்ப்பை இயற்கை கொடுத்ததா இல்ல கடவுள் கொடுத்தாங்களா இல்ல இந்த மாதிரி உறவுகளால எனக்கு கிடைச்சதான்னு தெரியாது. பட் நான் ஒரு அப்பா அம்மாவையும் ரெஸ்கியூ பண்றப்பையும் நான் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு எடுத்துப்பேன். இப்போ உங்க சேவை மூலம் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்கம்மா? நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க. நான் வந்து ஒரு 10 முதியோர்களுக்கு மேல அவங்களோட இறுதி பயணம் வரைக்கும் கூட இருந்திருக்கேன். எனக்கு என்னுடைய வாழ்நாள்ல ஒரு பகுதியை வந்து நான் வந்து முதியோர்களுக்காக தான். நான் இப்ப முதியோர் இல்லத்துல இருக்க முதியோர்கள் வந்து மாசத்துல ஒரு நாள் போயிட்டு அவங்களுக்கு நிகழ்ச்சிகள் கொடுத்துருவேன். அவங்கள ஹாப்பினஸா வச்சுப்பேன். ஏன்னா மகிழ்ச்சியா இருக்கணும்ல. வீட்டுல இருக்க அம்மா அப்பாவுக்கு அவங்க வேற மாதிரி இருப்பாங்க, ஹோம்ல இருக்க அம்மா அப்பாங்க ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அவங்க வேற ஒரு மனநிலையில இருப்பாங்க. அப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு வெளியில கொடுக்குற நிகழ்ச்சியை விட ஹோம்ல இருக்க அப்பா அம்மாவுக்கு நிறைய கொடுப்பேன் நானு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். எனக்கு நிறைய குழந்தைங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்கேன். நான் குழந்தைகளுக்கான அவசர தொலைபேசி எண்களை வேலை செஞ்சிருக்கேன் 10 9 8. அந்த டைம்ல நிறைய குழந்தைங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி மூலயமா அவங்களுக்கு பாதுகாப்பு பராமரிப்பு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மேம். நான் ஒரு களப்பணியாளரா வேலை செஞ்சிருக்கேன் அதுல. இப்ப 10 9 8 அப்படின்றது குழந்தைக்கு எப்படி எல்லாம் உதவி பண்ணுது மேம்? 10 9 8 வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலவச தொலைபேசி எண்கள். எல்லாரோட கைபேசியிலும் தயவு செய்து இந்த நம்பர் பதிவு செய்யுங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லாம இருக்காங்க, ஒரு குழந்தை தனித்து விடப்பட்டிருக்காங்க, இல்ல அவங்க ஏரியால ஏதாவது குழந்தைகள் காணாம போயிருக்காங்க, இல்ல ஒரு குழந்தைக்கு படிக்கிற உதவி வேணும், மருத்துவ உதவி வேணும், பாலியல் ரீதியான வன்கொடுமை நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு குழந்தைக்கு நடந்துருச்சுன்னா இந்த நம்பர்ல ஒரே ஒரு போன் அடிங்க. அந்த குழந்தையோட வாழ்க்கை நிச்சயமா மாறும். அந்த குழந்தைக்கு என்ன தேவை, அந்த குழந்தைக்கு இப்ப என்ன செய்யணும்ன்றத அரசு செய்யறாங்க. குழந்தைகள் நல உரிமை இருக்கு. அவங்க மூலியமா அந்த குழந்தைக்கு என்ன ஹாஸ்டல் வேணுமா, கல்வி உரிமை வேணுமா, மருத்துவ உதவி வேணுமா, அல்ல ஆலோசனை வேணுமா. இன்னைக்கு நிறைய குழந்தைங்க அம்மா அப்பா 2 பேருமே போதையில பாதிக்கப்படுறாங்க. இன்னைய காலகட்டத்துல படிக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய வருது. வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள். அவங்க ஸ்கூலுக்கு போற வழியில ஏதாவது உணர்வு ரீதியான பிரச்சனை இருக்கும், உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும். ஐயோ இவங்க கிட்ட சொன்னா எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. யாரையாவது எப்பயாவது ஒரு முறை பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க, இல்ல டியூஷன் படிக்கிற மிஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி அணுகணும்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க ஒரு 10 9 8 நம்பர்ல கால் பண்ணி தொடர்பு கொண்டு நீங்க உங்களை பத்தின தகவல் எதுவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. பர்டிகுலரா நம்ம எந்த குழந்தைக்காக கால் பண்ணி ஹெல்ப் கேட்கிறோமோ அந்த குழந்தையோட வாழ்க்கை நிச்சயமா மாறும். அதை நான் கண்ணால் பார்த்திருக்கேன், உணர்ந்திருக்கேன் மேடம் நிறைய. ஓகே மேம். இப்போ சமூக சேவைகள் மூலமா நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? என்னுடைய முழு நேர பணியே வந்து பாத்தீங்கன்னா பொம்மலாட்ட கலையை வந்து நான் சுமந்துட்டு இருக்கேன் மேம். நான் வந்து கலை மற்றும் கைவினை கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில ஒரு சுற்றுலா தலத்துல எனக்குன்னு ஒரு சின்ன அலுவலகம் வச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அவங்க வந்து மகிழ்ச்சியாவும் ஒரு இயற்கை சார்ந்த இடங்களை நான் எப்படி பாதுகாக்கணும், நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கணும், பறவைகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத ஒரு பொம்மலாட்டு மூலயமா விழிப்புணர்வா கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு சில நேரங்கள்ல நானே பொம்மையா மாறிடுவேன். அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸோட அவங்களை வரவேற்று அவங்கள வந்து ஒரு நிகழ்ச்சி, ஒரு கேம், ஒரு விளையாட்டு அந்த மாதிரி எல்லாம் அவங்களை ஹாப்பினஸோட நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலரா எனக்கு ஏதாவது ஒரு ஸ்கூல்ஸ்ல நிகழ்ச்சி இருக்கும், ஏதாவது ஒரு கம்பெனிஸ்ல ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்கும். இந்த மாதிரி நான் என்ன அப்படியே பிஸியாவே வச்சுட்டு இருக்கேன் மேடம். இப்போ எந்த ஒரு ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டானோ அதில் நிறைய சவால்கள் இருக்கும். அப்படி நீங்கள் சந்தித்த சவால்கள் ஷேர் பண்ணிக்கோங்க மேம்.
ரொம்ப பெரிய சவால்லாம் சந்திச்சிருக்கேன் நானு. சில நேரங்கள்ல இந்த பொம்மலாட்டம் மூலியமா அப்படி என்ன சொல்லிட போறாங்கன்னு சில பேர் நம்மள பாப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அவங்க ரொம்ப ரிச்சா ட்ரெஸ் பண்ணிருக்கணும், ரொம்ப கலரா இருக்கணும் அப்படின்ற பாகுபாடெல்லாம் இன்னமும் இருக்கு. பட் அப்படி இருக்கிற நேரத்துல நான் ரொம்ப சைலண்டா உட்கார்ந்துருப்பேன். ஒரு நிகழ்ச்சிக்கெல்லாம் போனாக்கா நம்மள சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருப்பாங்க. பட் நம்மளை விட இன்னொருத்தவங்க வரப்ப அவங்க கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வசதி படைத்த மாதிரியும் அப்படி இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசங்கள் தெரியும். ஆனா அவங்க நம்ம கிட்ட சான்ஸ் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவேன். நானு வெயிட் பண்ணி மைக்க கையில எடுத்துட்டா வெளியில வரப்ப நம்ம தான் ஹீரோயின்ன்ற மாதிரி அந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து களமிறங்குவோம்னு வச்சுக்கீங்களா. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பண்ணிருக்கேன். சில இடங்கள்ல பொம்மை போட்டுட்டு போறதுனால பொம்மைக்குள்ள தானே இருக்காங்க, பொம்மை இங்க வா, அப்படி போ அப்படி போ இப்படி போலாம் ஒரு மாதிரி நம்மள சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பொம்மையா இருந்தாலும் நம்மளும் ஒரு மனிதர்கள் தானே, ஏன் இப்படி வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல நான் விட மாட்டேன். நான் எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நான் மாத்தி அமைச்சிட்டு தான் வருவேன். அப்படி நான் இப்ப சமீபத்துல ஒருத்தவங்க கிட்ட நான் வந்து வான் பண்ணிட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்க பாய்ஸ் நினைச்சிட்டு நான் அப்படி பண்ணேன், ஏன் ஒரு ஆணா இருந்தா மட்டும் அவங்களுக்கும் சுயமரியாதை இல்லைங்களா? நான் அதுதான் கேட்டேன். யாரா இருந்தாலும் ஒரு கலைஞர், அவங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நீங்க கொடுக்க வேண்டிய அந்த சுயமரியாதை, ரெஸ்பெக்ட், மரியாதைன்னு எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? அதை நீங்க கொடுங்க, நிச்சயமா அந்த கலைஞரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சுத்தி இருந்தவங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்ணாங்க. அந்த அந்த தவற உடனே அவங்க வந்து ஓகே நாங்க தப்பு பண்ணிட்டோம், சாரிமா அப்படின்னு என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டாங்க. அது என்கிட்ட சாரியா நான் நினைச்சுக்கல. என்னுடைய கலையை வந்து நான் உங்களுக்கு புரிய வச்சேன். உணர்வுகளே இல்லைன்றதுனால உணர்வு வந்து நம்ம வந்து மதிப்பிடக்கூடாது இல்லையா? அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு, அப்படிதான் நான் யோசிப்பேன். இப்போ வந்துட்டு நிறைய சவால்களை சந்திச்சு இருந்தாலும் மறக்க முடியாத தருணங்கள் அப்படின்னு இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க மேம். கண்டிப்பா மேம். நான் வந்து சிறப்பு குழந்தைகளுக்காக ஒரு பொம்மலாட்டம் நிகழ்ச்சி பண்ணேன். அப்போ வந்து பாலியல் சீண்டல், வன்கொடுமையில இருந்து குழந்தையை மீட்டெடுத்தல். நார்மல் குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அன்நார்மல் குழந்தைங்களுக்கும் சிறப்பு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம், ஒரு படுத்த பெட்ரேட்டா இருக்க குழந்தைக்கும் பாலியல் சீண்டல் நடக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்துல அந்த குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கணும்னு நான் நிகழ்ச்சி பண்றப்ப, அந்த ஒரு தனியார் சிறப்பு பள்ளி தான் அது. அங்க இருக்க பெற்றோர் எல்லாரும் தண்ணீர் மல்க எனக்கு நன்றி சொல்லி, இந்த கலையை வந்து நீங்க விடவே கூடாது, கடைசி வரைக்கும் இதை வந்து நீங்க கொண்டு போகணும்னு அப்படின்னு அந்த உத்வேகம் கொடுத்த சிறப்பு பெற்றோர்கள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத பெற்றோர்கள். இந்த நம்மளுடைய நேயர்களுக்கும் அதான் நான் சொல்றேன். உங்க பக்கத்துல ஒரு மாற்றுத்திறனாளி இருப்பாங்க, திருநங்கை சகோதரிகள் இருப்பாங்க. எல்லா திருநங்கை தோழிகளும் தவறானவங்க கிடையாது. அதனால நம்ம பாக்குற எங்கேயோ ஒரு மூலையில பாக்குற திருநங்கை தோழிகளா மாதிரி எல்லா திருநங்கை தோழியும் நினைச்சிட்டு அவங்கள புறக்கணிக்கிறதோ இல்ல அவங்களை அவாய்ட் பண்றதோ இல்லாம, இந்த சமுதாயம் மாற்றுத்திறனாளிகளையும் திருநங்கை சகோதரியிலும் உள்ளடக்கிய ஒரு சமுதாயமா உருவாகணும்ன்றதான் என்னோட பெரிய ஆசையே. இப்போ இருக்க காலத்துல என்ன மாதிரியான விழிப்புணர்வு அதிகமா தேவைப்படுது மேம்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாலியல் ரீதியான வன்கொடுமையில இருந்து குழந்தையை மீட்டெடுத்தல். ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் நான் பேசிட்டு இருக்கேன். நோ சொல்ற உரிமை உனக்கு இருக்கு. வாய்ப்புறம், மார்பகங்கள், 2 கால்களுக்கு இடையே உள்ள பகுதி, பின்னாடி இடுப்பு பகுதியை யார் தொட்டாலும் தப்பு, நோ சொல்ற உரிமை உனக்கு இருக்கு அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இங்க நிறைய பாலியல் சீண்டல்னா என்னன்னு தெரியல, பாலியல் வன்கொடுமை என்னன்னு தெரியாம நிறைய நடக்குதுங்க. ஒரு குழந்தை முன்னாடி ஒரு ஆண் நபர் உடைகளே இல்லாம நின்றுட்டு இருந்தா அது பாலியல் சீண்டல் அர்த்தம். ஒரு மொபைல் மூலமா ஒரு குழந்தை குளிக்கிறப்ப எட்டி பாக்குறது, புகைப்படம் எடுக்கிறாருன்னா அந்த நபர் பாலியல் சீண்டல் பண்றாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தன்னுடைய உடல் உறுப்பை தொட சொன்னாலும் வலுக்கட்டாயமா, இன்னொருத்தவங்களோட உடல் உறுப்பை நம்ம தொட்டாலும் அது பாலியல் சீண்டல்ன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். முக்கியமா டோன்ட் டச் மீ. அந்த குழந்தைக்கு பிடிக்கலையா தொடவே வேணாம். நம்ம அந்த குழந்தைய அவங்க பாதையில அவங்க வளரட்டும்ன்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல பெரியவங்க குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறதை விட பெரியவங்க நம்ம இந்த மாதிரியான நிறைய இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ ஊடகங்கள், சமூக ஊடகங்கள்ல நிறைய கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான வீடியோக்கெல்லாம் ஷேர் கூட நம்ம பகிர்தல் கூட இருக்கக்கூடாதுன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இந்த விழிப்புணர்வு இப்ப ரொம்ப ரொம்ப அவசியம் மேடம். இப்போ இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம் மேம்? கண்டிப்பா என்னுடைய தொலைபேசி எண்கள் 96 26 88 49 62. நிச்சயமா எல்லா நேயர்களும் எப்ப வேணாலும் என்ன கூப்பிடலாம். நீங்க எப்பயாவது அழைக்கிறப்ப நான் என்னுடைய தொலைபேசி எடுக்க முடியலன்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில இருப்ப, கண்டிப்பா அவங்களுடைய மிஸ்ட் கால் பார்த்துட்டு நிச்சயமா நான் தொடர்பு கொண்டு பேசுவேன் மேடம். ஓகே மேம். இப்போ பொதுவா இந்த கால தலைமுறையினருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? இந்த கால தலைமுறையினருக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஐ லவ் யூ சொல்றதுல எவ்வளவு ஒரு ஈர்ப்பும் உன்னதமும் இருக்கோ, அந்த ஈர்ப்பும் உன்னதமும்
என்னையே நான் அன்பு செய்கிறேன்றத ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு மனிதனும் காலையில எழுந்து உச்சரிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. என்னையே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எப்படி வேணாலும் இருங்க, ஒரு வீட்டு வேலை செய்யற பெண்மணியா இருக்கலாம், ஒரு பெயிண்ட் வேலை செய்யற கொத்தனாரா இருக்கலாம், பெயிண்டரா இருக்கலாம், இல்ல தூய்மை பணியா செய்கின்ற தூய்மை பணியாளரா இருக்கலாம், இல்ல பாதாள சாக்கடையை நோண்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை மனிதனா இருக்கலாம். யாரா இருந்தாலும் பரவாயில்லைங்க, காலையில எழுந்து என்னையே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வார்த்தையோட மந்திரமே வேற. இப்படி சொல்லிட்ட பிறகு எந்த மனிதனாவது காட்டு மிராண்டித்தனமா நடந்துப்பாங்களா சொல்லுங்க? மிருகத்தனமான சில செயல்பாடுலாம் இப்ப கேள்விப்படுறேன். இதெல்லாம் குறையணும்னா நீங்க பிறரை எப்படி பாக்குறோமோ முதல்ல நம்மள நேசிக்கணும். நம்மள நேசிச்சாலே போதும், நம்ம கிட்ட இருக்க அந்த தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகள் எல்லாமே விலகி போயிடும். அதனால என்னையே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு தாரக மந்திரத்தை எல்லாருமே கையில எடுத்துக்கிங்கன்னு நான் சொல்றேன். இப்போ அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஒரு பெண்ணா மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா? பெண்கள் எப்பொழுதுமே நம்ம கிட்ட என்ன திறமை இருக்குன்றத கண்டுபிடிச்சு நம்மளுடைய திறமையில ரொம்ப கவனமா நம்ம செயல்படணும். நிறைய விஷயங்கள் பெண்கள் நம்ம டக்குன்னு யாரையும் நம்பிடக்கூடாது. விழிப்புணர்வோட எல்லா விஷயத்திலுமே நம்ம விழிப்புணர்வா இருக்கணும். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்க நம்மளுடைய கோவை மாவட்டத்தோடைய அந்த மாணவியோட பிரச்சனையை நான் உள்ளார்ந்து பாக்குறேன். நாங்க ஒரு 4 சகோதரிகள் சேர்ந்து ஒரு காட்டு பகுதியில இருக்க ஒரு கோயிலுக்கு போறோம். சப்போஸ் அந்த கோயிலுக்கு போற வழியில எனக்கு பிரச்சனைனா நான் யாரை தொடர்பு கொள்றது? அங்க ஏதாவது நடந்தா இந்த சமுதாயம் என்ன பேசும்? இது எல்லாமே நான் மெயின் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். நான் அடிக்கடி எல்லா பெண்களுக்கும் ஒரு பாடல் பாடுவேன். விடுத்துக்கொண்டே இருக்கணுமுங்க பெண்ணே, புது விடியலுக்காய் வெளியே வாங்க, முடியாத பெண்ணாளி என்பவரின் வார்த்தைகளை முடக்கிவிட நாமோ மொழியே, நீ எழுந்து நின்று முடியும் என்று துணிந்து பேசு, உன்னை நொறுங்கின்ற கொடுமைகளின் அனலை வீசு. எப்பொழுதுமே பெண்கள் நாம விழிப்புணர்வோட இருக்கணும். அது 5 ரூபாய் ஒரு சின்னதா ஒரு சோப்பு டப்பா வாங்கினா எவ்வளவு பாக்குறோம், கலர் பிடிச்சிருக்கா, அது எப்படி இருக்கு. அந்த விழிப்புணர்வு எல்லா வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் எல்லா தருணத்திலயும் பெண்கள் விழிப்புணர்வோட இருக்கணும்ன்றது மீண்டும் மீண்டும் நான் பதிவு பண்ணிட்டே இருக்கேன் மேடம். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொம்ப பாதுகாப்பாவும் சேஃபாவும், ஆண் பெண் பேதம் இல்லாம எதெல்லாம் பெண் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆண் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. எல்லா பெண்களும் ஒரு சாதனையாளர் தான். என்ன பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டுல இருக்க அம்மா ஒரு சாதனையாளர் தான். என் அம்மா வீட்லயே தானே இருக்காங்க, அவங்க என்ன சாதனை பண்ணாங்கன்னு யாருமே இப்ப கேட்க முடியாது. ஏன்னா வீட்டுல இருக்கிற வேலையை அம்மா மட்டும்தான் அழகா செய்ய முடியும். என்னால கூட அவ்வளவு அழகா செய்ய முடியாது. அதனால ஒவ்வொரு நாளும் மற்ற பெண்களை பாக்குறப்ப நீங்க அவங்களை பத்தி புறம் பேசுறதெல்லாம் நம்ம எட்ட தள்ளி வச்சுட்டு, இன்னைக்கு பெண்களை பாராட்டக்கூடிய மனசு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. 4 பெண்கள் கூடனா ஐயோ சண்டைதான் வரும்ன்ற காலம் போய் 4 பெண்களா அப்பா அவங்க பெரிய சாதனையாளர்கள் அப்படின்னு பேசுற அளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எப்பெல்லாம் பெண்களை சந்திக்கிறீங்களோ அப்பெல்லாம் பாராட்டுங்க, அன்பை கொடுங்க, ரொம்ப ஹாப்பியா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. முதல்ல உங்களுடைய உடல் நலத்தை நீங்க பாத்துக்கணும். இன்னைக்கு நீங்க இன்டர்வியூ எடுக்கிற இந்த நாள் மேரிக்குரி அம்மையாருடைய பிறந்த நாள். இன்னைக்கு மார்பக புற்றுநோய்க்காக அந்த தன்னையே அழித்துக்கிட்ட ஒரு அறிவியலாளரோட தினத்துல நான் இன்னைக்கு நேரோட பேசிட்டு இருக்கேன். பெண்கள் உடல் நலத்தில் மிகுந்த கவனத்தோட இருக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி மருத்துவரை சந்திச்சு நீங்க உங்க உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்துல நம்ம நேயர்களுக்கு நான் முன்வைக்கின்ற மேடம். எனக்கு பாண்டிச்சேரி நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் கையால சிறந்த சமூக பணிக்கான விருது வாங்கியிருக்க. பல்வேறு விருதுகளை நம்மளுடைய சூரியன் பண்பலை இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு நிறைய விருதுகளை கொடுத்து ஊக்குவிச்சிருக்காங்க. அது அத்தனைக்கும் காரணம் என்னுடைய பொம்மலாட்ட நிகழ்ச்சிகளையும் என் சமூக பணிகளையும் பாராட்டி ஊக்குவித்து வாய்ப்பளித்த அனைவருக்குமே நன்றி சமர்ப்பணம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அதிரை எஃப்எம் மூலியமா என்ன உங்ககிட்ட பரிந்துரை செய்த நம்மளுடைய மானம் காத்த தமிழச்சி அன்பு சகோதரி அவர்களுக்கும், நந்தினி அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் உங்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேயர்களாகிய நீங்க இந்த நேரத்துல ரொம்ப பிஸியா இருப்பீங்க. என்னுடைய குரல் வளத்தை கேட்டு எங்க ஒரு மூலையில இருக்க ஒரு பெண்மணி நானும் எலிசபெத் மாதிரி உருவாகணும் நினைக்கிற அந்த இதயத்துக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே மேம், சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். நேயர்களே, இது வரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிட்ட எலிசபெத் ராணி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களை
வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற போறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.